பிரியமானவர்களே, இந்த நாளில் உங்களை சந்திக்க நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே கர்த்தர் பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்வாராக. இந்த நாளில் கர்த்தர் நம்ம கொடுக்கிற வாக்குத்தத்தம் சங்கீதம் 31வது சங்கீதம் 21வது வசனம், Psalms 31 verse 21. கர்த்தர் அரணான நகரத்தில் எனக்கு தமது கிருபையை அதிசயமாய் விளங்க பண்ணினபடியால் அவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் அரணான நகரத்தில் எனக்கு தமது கிருபையை அதிசயமாய் விளங்க பண்ணினார். நான் விசுவாசிக்கிறேன், நம்முடைய தேவன் அரணான கோட்டை. நிச்சயமாகவே உங்களை ஒவ்வொரு நாளும் தம்முடைய கிருபையினால் உங்களை காக்கிறவராக இருக்கிறார். தம்முடைய கிருபையை கொடுத்து உங்களை நடத்துகிறார். இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த நாளில் நல்ல சுகத்தோடு இருக்கிறது கர்த்தருடைய கிருபை. விசேஷமாய் அவர் கொடுத்த பாதுகாப்பு, அவர் கொடுத்த அரண், அவர் கொடுத்த எல்லா நன்மைகள், அதை நினைத்து கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். இந்த காலவேளையில் நன்றியோடு துதிங்க. ஆண்டவரே, நீ அரணான கோட்டையாக இருக்கிறீர். அந்த அரணான கோட்டையிலிருந்து எங்களுக்கு வருகிற அந்த கிருபைக்காக நன்றி. அந்த இடத்துலேருந்து வருகிற எங்கள் தயவிற்காய் நன்றி. அந்த இடத்துலேருந்து வருகிற எல்லா உதவிக்காய் நன்றி என்று சொல்லுங்க. நிச்சயமாய் கர்த்தர் இந்த நாளிலே தம்முடைய கிருபையை அளித்து உங்களை அற்புதமாய் வழி நடத்துவார். நம்ம எல்லாம் ஜெபிக்கலாமா? நன்றி ஆண்டவரே, இந்த நாளுக்காய் சோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே, இந்த முதல் நாளில் ஆண்டவர் வாரத்தோட இந்த நாளிலே ஆண்டவரே இந்த பிள்ளைகள் போகிற ஆண்டவரே வேலைகளை ஆசீர்வதிங்க. ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைகளை காத்துக்கொள்ளுங்க, காலேஜுக்கு போகிற பிள்ளைகளை காத்துக்கொள்ளுங்க. இந்த நாளில் அவருடைய போக்கியும் வரத்தை ஆண்டவர் சுகமாய் காத்துக்கொள்ளுங்கப்பா. ஆண்டவரே, வீட்டில் இருக்கிற பிள்ளைகளை சுகமாய் தங்க பண்ணுங்க. இந்த நாளில் யாருக்கு எந்த ஒரு ஆபத்து நேரிடாதபடி என் தேவன் தாமே ஒவ்வொருவரையும் சுகமாய் ஆண்டவரே அந்த பிரயாணமாக இருக்கட்டும். ஆண்டவரே கர்த்தாவே, நீர் எல்லாவற்றிலும் உங்களுடைய கரம் வந்து பாதுகாத்துக் கொள்ள ஜெபிக்கிறேன். அந்த கிச்சன் பகுதி ஆசீர்வதிங்க. அதில் எல்லா பாதுகாப்பை கட்டளையிடுங்க. அந்த வீட்டில் ஒரு குறைவில்லாதபடி நடத்துங்கப்பா. ஆண்டவரே, அப்பத்துக்கும் தண்ணீருக்கும் எண்ணெய்க்கும் மாவுக்கும் ஒரு குறைவு இருக்கக்கூடாது. ஆண்டவரே, அந்த வீட்டில் சமாதானத்துக்கு குறைவு இருக்கக்கூடாது, ஐஸ்வர்யத்துக்கு குறைவு இருக்கக்கூடாது. எல்லாம் நிறைவை அந்த பிள்ளைகள் பார்க்க உதவி செய்யுங்க. என் தேவன் தாம் எல்லார் வீட்டை ஆசீர்வதிங்கப்பா. இதனால வெளிநாட்டில் இருக்கிற பிள்ளைகளை சுகமாய் காத்துக்கொள்ளுங்க. அந்த பிள்ளைக்கு நல்ல வாழ்வை கொடுங்க, நல்ல வேலையை கொடுங்க, நல்ல படிப்பை கொடுங்க. ஆண்டவரே, அந்த இடத்துல குடும்பத்தை விட்டு ஆண்டவரே தனித்து இருக்கிற பிள்ளைகள், குடும்பமாக இருக்கிற பிள்ளைகள் எல்லாரையும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறேனப்பா. இதனால சுகப்பரிசோதனைக்காய் போகிற பிள்ளைகள் நல்ல சுகத்தோடு பிள்ளை பெற்றெடுக்க உதவி செய்யுங்கப்பா. யாரெல்லாம் பலவீனமாக இருக்கிறார்களோ அந்த பலவீனம் எல்லாம் முற்றிலுமாய் நீங்கட்டும். ஆண்டவரே, வேலை நல்ல உயர்வை கொடுங்க, நல்ல ப்ரொமோஷனை கொடுங்க. எந்தெந்த இடத்துல அப்ளை பண்ணி இருக்கிறார்களோ அந்த இடத்துல இருந்து அவர்களுக்கு கால் ஃபார் வரட்டாண்டவரே, அந்த இடத்துல அப்பாயின்மெண்ட் கிடைக்க உதவி செய்யுங்க. அந்த பிள்ளைகளுக்கு எல்லா உயர்வை நீர் கொடுத்தாண்டவரே, நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறப்பா. எல்லா நன்மையால் நிரப்புங்க, நீரே பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. அன்றைய நாளில் ஆண்டவரே சால்வேஷன் டிவிக்காக ஜெபிக்கிறோம். அந்த தேவையை எல்லாம் சந்திங்கப்பா. இதுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா ஆயுதம் ஒன்றுமில்லாமல் போவதாக. அன்றைய நாளில் இதை பார்க்கிற ஜெபிக்கிற எல்லா பிள்ளைகளும் ஆசீர்வதிங்க. இந்த நாளில் காணிக்கைகள் மூலமாக தசம் மூலமாக இந்த ஊழியத்தை தாங்குகிற எல்லா பிள்ளைகளும் ஆசீர்வதிங்கப்பா. எல்லா நெருக்கத்தில் எங்களை விடுதலை ஆக்குங்க. எங்களை விசாலத்தில் கொண்டு போய் வைக்க விடுமா ஜெபிக்கிறேன்ப்பா. ஒவ்வொருவரையும் காத்துக்கொள்ளுங்க, ஒவ்வொருவரையும் வழி நடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. மகிமையான காரியங்களை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் கூட இருக்கிறார். தைரியமா இருங்க. வெனஸ்டே நடக்கிற உமன்ஸ் பிரேயர் ஞாபகப்படுத்துகிறோம். புதன்கிழமை அன்றைக்கு நீங்க எல்லாரும் வந்து உமன்ஸ் பிரேயரில் பங்கு பெற உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். சகோதரிமார்கள் வந்து பங்கு பெறுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட வழி நடத்துவாராக. God bless you.